மிஸ்டி, சாரி சாரி சாரிம்மா, சாரி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. எதுக்கு இப்ப என் கண்ணத்துல கிஸ் பண்ணீங்க? மிஸ்டி மிஸ்டி, அது அது உன்னை காணோன்னு பதட்டத்தில் நீ கிடைச்சிட்டேன்னதும், அது நீ என் ஃப்ரெண்டு தானே, அது கபிக்குட்டி உனக்கு ஃப்ரெண்டு தானே, அவனை நீ கிஸ் பண்ணவே இல்லை, அந்த மாதிரி நினச்சி நானும் உன்னை கிஸ் பண்ணிட்டேன். சாரிம்மா, ப்ளீஸ் மன்னிச்சிரு. அப்படினாலும் டாக்டர், கபிக்குட்டி குட்டி பாய், அவன் என்ன கிஸ் பண்ணலாம், நான் அவனை கிஸ் பண்ணலாம். நீங்க அப்படி இல்ல, பெரிய பாய், நீங்க எல்லாம் என்ன கிஸ் பண்ண கூடாது. சரிம்மா சரி, சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் மன்னிச்சிரு. ஓகே, இந்த ஒரு தடவை நான் உங்களை மன்னிச்சிடுறேன். இனிமேலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன, எனக்கு கிஸ் பண்றதுன்னா அது என் ட்ரீம் பாய் மட்டும்தான் கிஸ் பண்ணணும். என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் நீங்கெல்லாம் எனக்கு கிஸ் பண்ணக்கூடாது. ம் ம் சரிம்மா சரி. நான்லாம் உங்களை ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டேன் தெரியுமா? நீங்க ரொம்ப பேட் பாயா தான் இருக்கீங்க. பேட் பாயா? மிஸ்டி மிஸ்டி மிஸ்டி, ஒரு நிமிஷம். என்ன? இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? இல்லம்மா, இப்போ நீ சொன்னல, உங்களை நான் நல்லவன்னு நினைச்சேன், ஆனா நீங்க பேட் பாயா இருக்கீங்கன்னு. ஆமா, நீங்க கொஞ்சம் பேட் பாயா தான் இருக்கீங்க. ஆமா ஆமா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் நல்லவன்லாம் இல்ல, பேட் பாய்னு. நீ தானே கேட்காம இல்ல நீங்க ரொம்ப நல்லவருன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னேன். ஆமா. பாத்தியா, நீ நினைச்சது தப்பா போச்சு. என்னது தப்பா போச்சு? அதான் மிஸ்டி, நீ என்ன நல்லவன்னு நினைச்சு ஏமாந்துட்டேல, இப்போ பேட் பாய்னு தெரிஞ்சு போச்சுல்ல. தெரியாம தானே கிஸ் பண்ணேன்னு சொன்னீங்க, அதனால கொஞ்சம் பேட் பாய், இல்லைன்னா நிறைய பேட் பாய். சரி, ஏதோ ஒன்று, எப்படியோ நான் பேட் பாய் தானே. அதே மாதிரி நீ நல்லவங்கன்னு நினைக்கிற இன்னும் சில பேர் பேட் பாயா இருக்கலாம்ல. யாரு? யாரு? இப்போ நான் பேட் பாய் ஆயிட்டேன், அதே மாதிரி கதிரும் பேட் பாயா இருக்கலாம், அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் அப்படி இருக்கலாம்ல, அதான் சொல்றேன். கதிர் என் ஃப்ரெண்டு, அவன் எப்படி பேட் பாயா இருக்க முடியும்? அப்படி பார்த்தா நானும் உன் ஃப்ரெண்டு தானே. ஆமா பாரு, நீ நல்லவன்னு நினைச்சேன்னா இப்போ திடீர்னு பேட் பாயா மாறிட்டேன். அதே மாதிரி நீ நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கிற கதிரும் நாளைக்கு பேட் பாயா மாறிட்டா என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், கேர்ஃபுல்லா பழகணும். முடிஞ்சா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடு. ஓஹோ, உங்க பிளான் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா டாக்டர், நீங்க முதல்ல இருந்தே என்னை திட்டிக்கிட்டே தான் இருந்தீங்க. அப்பவே நீங்க கொஞ்சம் பேட் பாய் தான். இப்போ என்ன கிஸ் பண்ணதுனால கூட கொஞ்சம் பேட் பாய். ஆனா கதிர் என்ன திட்டவே இல்லை, அதனால அவன் குட் பாய் தான். மிஸ்டி, இல்ல அப்படி இல்லம்மா. அதெல்லாம் இல்ல, எனக்கு தெரியும் உங்க பிளான்ல என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கதிர்னா எனக்கு எப்போ ஃப்ரெண்டு தான். சரி சரி, ஃப்ரெண்டு தான், குட் ஃப்ரெண்டுன்னு இருக்கட்டும். திடீர்னு பேட் பாயா மாறிட்டா நீ என்ன பண்ணுவ? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அவங்கிட்ட. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க நான் கதிர் கூட ஃப்ரெண்டா இருக்கிறது பிடிக்காம தான் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்க கூட மட்டும்தான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க போல. இல்ல மிஸ்டி, அப்படிலாம் இல்ல. டாக்டர், எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டா வேணும். அப்புறம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து பழகுறதுக்கு எனக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சது. என்னது? சரி தெரியும். உனக்கு தெரியாததுன்னு ஏதாவது ஒன்று இந்த உலகத்துல இருக்கா என்ன? போய் கபிலனை பார்த்துக்கோ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். காலையில தானே குளிச்சீங்க, அதுக்குள்ள என்ன? பாம்பு கடிக்கு வைத்தியம் பார்த்துட்டு வந்திருக்கேம்மா, கண்டிப்பா குளிச்சாகணும். அப்படின்னா நானும் குளிப்பேன். நீ எதுக்கு குளிக்க போற? வீட்டில் தானே இருந்த. ஆமா, பாம்பு கடிச்சதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு அப்படியே வந்து எனக்கு கிஸ் பண்ணிட்டீங்கல்ல, அப்ப நானும் குளிக்கணும். எனக்கும் விஷம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். ஆத்தடி. ஆமா, அதனால நான் தான் முதல்ல குளிச்சிட்டு வருவேன். நீங்க எனக்கு அடுத்து ரெண்டாவது குளிங்க. இங்க பாரு, நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன், வெளியே இருந்து வேற வந்திருக்கேன், நான் முதல்ல குளிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் முதல்ல குளிப்பேன், நீங்க ரெண்டாவது குளிங்க. தள்ளுங்க. டாக்டர், யார பாம்பு கடிச்சது? எந்த பாம்பு கடிச்சதா? காலையில ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாருல ஒருத்தர், அவரை தான். அப்படியா? என்ன பாம்பு? நல்ல பாம்புன்னு சொன்னாங்க. நல்ல பாம்புன்னா நல்ல பாம்பு தானே, அது எதுக்கு கடிக்குது? அதானே, அது எதுக்கு கடிக்குது? சரி டாக்டர், இப்ப அந்த பாம்பு எங்க போச்சு? அது வீட்டுக்கு போயிருக்கும். அது வீடு எங்க இருக்கும்? அட்ரஸ் எதுவும் கொடுத்துட்டு போகல, அடுத்தாப்புல பார்த்தா கேட்டு சொல்றேன். பாம்பு உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கும். ஆளை பாரு, போங்க போய் கபிக்குட்டி கூட விளையாடுங்க. சரியம்மா, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா, நான் குளிச்சுட்டு தான் பிள்ளையவே தொடணும். ஆமா, உங்க பிள்ளை உடனே குளிச்சுட்டு தான் தொடணும். என்னைய மட்டும் குளிக்காம கிஸ் பண்ணியாச்சு.
அதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. தெரியாம பண்ணினாலும் தப்பு தப்பு தான். நீங்க டாக்டர் என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் மன்னிச்சு விடுறேன். ஆனாலும் என் ட்ரீம் பாய் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை சொல்லி கொடுப்பேன். சரிதான். மிஸ்டி எதுக்கு உம்முன்னு இருக்க? உங்க அப்பா எங்க அண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டாரு. எங்க அப்பா எனக்கே தனாம முத்தமா கொடுப்பாரு. நீ இருக்கா உம்முன்னு இருக்க? டேய் கபிக்குட்டி, நீயும் நானும் ஒன்னாடா? அப்படின்னா உங்க அப்பா உனக்கு அப்பா, அதனால உனக்கு முத்தம் கொடுக்கலாம். எங்க அப்பாவும் தான் எனக்கு கொடுப்பாரு. ஆனா உங்க அப்பா என்னை ஃப்ரெண்டா கூட ஏத்துக்கிட மாட்டேங்கிறாரு. அப்புறம் எப்படி எனக்கு முத்தம் கொடுக்கலாம்? எப்ப பார்த்தாலும் எதுக்கு பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், ஆனா கொடுக்கறது மட்டும் முத்தம். எதுக்குடா கடிக்குட்டி இப்ப சிரிக்கிற? குத்தாம் குத்தாம் முத்தாம் முத்தாம். ஓஹோ, ரைமிங்கா சொல்லிட்டனோ, அதுக்கு தான் சிரிக்கிறியோ? குளிச்சிட்டு மறுபடியும் வேற ஒரு ட்ரெஸ். இதுவே நான் 2-3 ட்ரெஸ் மாத்தி மாத்தி போடணும். ஒயாம ட்ரெஸ் மாத்திரன்னு 78 கோளாறு சொல்லுவாரு. இவர் மட்டும் மாத்தலாம். யார் துவைக்கிறது? நான் தான் துவைக்கணும். பின்ன நீயா துவைக்கிற? நீங்க ஒண்ணும் துவைக்கல, மெஷின் தான் துவைக்குது. ஆமா, அதுல துணியை போட்டு எடுக்கிறதுக்கும் ஒருத்தர் வேணும்ல. அது நான் தானே. நீயா பண்ற? ஆமா ஆமா, பெரிய வேலை பொல்லாத வேலை. இந்த துணியை போட்டு எடுக்கிறதெல்லாம் ஒரு வேலையாக்கும். அப்படின்னா அதை நீயே பண்ண வேண்டியதுதானே? எதுக்கு? அப்புறம் வாஷிங் லிக்விட ரொம்ப கொட்டிட்டே கவுத்திட்டேன்னு அதுக்கும் கோளாறு சொல்றதுக்கா? அதான், ஆக மொத்தத்துல நீ ஒரு வேலையும் செய்ய மாட்ட. செய்யற ஆளையும் கோளாறு சொல்லிக்கிட்டு இருப்ப. சரி, இப்ப எதுக்கு கப்பல் கவுந்து போன மாதிரி கணத்துல கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? எதுக்கா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேட்கற கேள்வியை பாரு. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? எனக்கு முத்தம் கொடுக்கல. ஓய் ஓய், என்னது இது? கபிலனை வச்சுக்கிட்டு. ஏன் அவனுக்கு என்ன? அவகிட்ட முதல்ல உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஐயோ, எதுக்கு டாக்டர் இப்படி பண்ணீங்க? எனக்கு நினைச்சு நினைச்சு மனசே ஆற மாட்டேங்குது. நான் என் ட்ரீம் பைக்காக என் கண்ணத்தை பளபளன்னு பாலிஷ் போட்டு வச்சிருக்கேன். இப்படி நீங்க வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. பளபளன்னு பாலிஷ் போட்டு வச்சிருக்கியா? அது என்ன மார்பிளா இல்ல கிரானைட்டா? என் கண்ணம். உன் கண்ணன் தான். இப்ப யாருக்கு தெரியாம இருக்கு? ஆனா ஊர் உலகத்துல யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க தெரியுமா? ஒரு தப்பையும் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு. சரி, நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல. சாரி கேட்டா கொடுத்தது இல்ல நாயிருமாக்கும். சரி, இப்ப என்னங்கிற? நீ வேணா திருப்பி எனக்கு ஐயோ. சரி, நான் வெளியே போயிட்டு வரேன். கபிலனை பாத்துக்கோ. நீங்க என்ன டாக்டர் இஷ்டத்துக்கு வெளியே போறீங்க வாரீங்க? உங்க பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு நான் என்ன ஆயாவா? ஓய், அப்படி சொல்லி தானே என் கூட வந்த. சொன்னேன். அதுக்காக நீங்க மட்டுமே வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருந்தா நாங்களும் வருவோம். எங்களையும் கூட்டிட்டு போங்க. அப்படி எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. ஒழுங்கா 2 பேரும் வீட்டுல இருங்க. அப்படி கூட்டிட்டு போக முடியாதுன்னா நீங்களும் போக கூடாது. இது என்னடா வம்பா போச்சு? ஓய், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என் மனசுக்குள்ள என் ட்ரீம் பயத்தை நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப அதெல்லாம் பேச்சு கிடையாது. எங்களையும் உங்களோட வெளியே கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா நீங்களும் போக கூடாது. உங்களை உள்ள வச்சு கதவை பூட்டிடுவோம். என்னடா கபிக்குட்டி? ஆமா, கதவை பூட்டிடுவோம்ப்பா. ஓஹோ, 2 பேரும் கூட்டு சேர்ந்தாச்சா? ஆமா. சரி, ஓகே. இங்க பாரு, இப்போ நான் ஊர் தலைவர் வீட்டுக்கு ஒரு வேலை விஷயமா போறேன். அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் எங்கேயாவது வெளியே போலாம். அவங்க வீட்டுக்கே எங்களையும் கூட்டிட்டு போங்க. அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. ஏன்? அது கதிர் வீடுங்கிறதுனால தானே? உனக்கே எல்லாம் தெரியுது தானே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? அப்பனா நான் கண்டிப்பா வருவேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு என்னையும் வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஆத்தா மகமாயி, நான் ஏதாவது ஒன்று சொன்னா சரின்னு கேட்டுட்டு இங்க இருக்கிறதா இருந்தா இரு. இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அவர் கூட பெட்டி படுக்கையை கட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. ஒன்னு இதை ஒன்று சொல்லிடுவாரு. என்ன? இருக்கேன். கேட்கல. இருக்கேன் சாமி. நீங்களே போய் நல்லா ஊரை சுத்தி பார்த்துட்டு வாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். ஏற்கனவே நான் சோகமா இருக்கேன். இதுல என்னைய வேற விட்டுட்டு போறீங்க. நான் சோகமாயிருவேன். அப்புறம் நைட்டெல்லாம் தூங்காம உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். விடிஞ்ச உடனே காய்ச்சல் வேற வந்துடும். அப்புறம் நீங்க தான்ப்பா எல்லா வீட்டு வேலையும் ஒத்தையில பார்த்து கஷ்டப்படணும். இப்பவே சொல்லிட்டேன். ஆத்தாடி, இல்லாட்டினாலும் எல்லா வேலையும் நீயே பார்த்து தள்ளிடுவ. இங்க பாரு மிஸ்டி, இந்த பயாஸ்கோப் வச்சு படம் காட்டுற வேலை எல்லாத்தையும் உங்க அப்பாவோட நிறுத்திக்கிடணும். அவர் நம்புவாரு தான் செல்ல பொண்ணுன்னு. நான்லாம் நம்ப மாட்டேன். புரிஞ்சுதா? அப்படின்னா நான் உங்களுக்கு செல்லம் இல்லையா டாக்டர்? இல்ல. ஏன் இல்ல? செல்ல பிள்ளைன்னா சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும். நீ கேட்க மாட்டேங்கிற, அதனால நீ என் செல்லம் இல்ல. சரி, சொல்ற பேச்செல்லாம் கேட்பேன். நான் உங்க செல்லம்னு சொல்லுங்க. சரி, ஓகே. அப்படின்னா வீட்டுல இரு. வீட்லயே உட்காந்து போர் அடிக்குது. இந்த ஊரெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு எனக்கும் ஆசையா இருக்கும்ல. நானும் வருவேன் சுத்தி பாக்குறதுக்கு. இந்த ஊர்ல இருக்கிறதே மொத்தம் ஒரு 10 தெரு தான். அந்த 10 தெருவையும் 10 தடவை நேத்தே சுத்தி வந்துட்டேன். அந்த 2 பாட்டிங்களை கூட்டிட்டு போய். இதுக்கு மேல நீ சுத்தி பாக்குறதுக்கு இந்த ஊர்லயே இடம் இல்ல தாயே. டாக்டர், ஒரு சின்ன பிள்ளைய ஆசை காட்டி ஏமாத்தி கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறது எந்த நியாயமும் இல்ல தெரியுமா?
யாரு? நான் ஒன்னா ஆசை காட்டி கூட்டிட்டு வந்தேன். சரி நானா வந்தேன்னே வச்சுக்கிடுவோம், என்ன இப்ப? வச்சுக்கிடுவோம்லாம் இல்ல, அதுதான் உண்மை. சரி இப்ப என்னங்கறீங்க? நான் இப்படியே வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தா என் ட்ரீம் பாய் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? மிஸ்டி என்னடா உனக்கு? போன்ல கூகுள்னு ஒன்னு இருக்கு, அதுல எது தேடினாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துடும். நீ உன் ட்ரீம் பாய அதுல தேடு. சின்ன பிள்ளைலாம் என்ன கேலி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல டாக்டர். நீ பண்றதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. அவன் சின்ன பிள்ளைன்னா அப்ப நீ யாரு? சரி நான் கடைசியா கேக்குறேன், என்னை வெளியே கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? நானும் கடைசியா சொல்றேன், இப்போ கூட்டிட்டு போக முடியாது, சாயங்காலமா கூட்டிட்டு போறேன். அப்படின்னு நீங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் வீட்ல இருக்க மாட்டேன். என்கிட்ட அடிதான் வாங்க போற நீ. வாசல்லையே நிப்பேன்னு சொல்ல வந்தேன். அப்பாடா சிரிச்சிட்டீங்களா? சேட்டை பண்ணாம 2 பேரும் சமத்தா வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க, வாசலுக்குலாம் வர வேண்டாம், சரியா? அப்ப கூட்டிட்டு போக மாட்டீங்க? இப்போ நான் ஒரு வேலை விஷயமா அவரை பார்க்க போறேன்டா, சீக்கிரமா வந்துடுறேன். சாயங்காலமா நம்ம டவுனுக்கு போலாம். அப்படின்னா எனக்கு அங்க போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். சரி 2. சரி ஆனா நீங்க அதுல பங்கு கேட்க கூடாது. சரி கபிலனுக்கு தனியா வாங்கி கொடுக்கணும், ஏன் இதுலயே அவனுக்கும் கொடுக்க சொல்லக்கூடாது. சரிடா. பிராமிஸ்? ப்ராமிஸ். சரி நான் கிளம்பிட்டா? சரி டாடா. சரி பார்த்து பத்திரமா இருங்க 2 பேரும். கபிலா அப்ப போயிட்டு வந்துடுறேன், என்னப்பா? சரிங்கப்பா. சரிப்பா. புள்ளன்னா இப்படி இருக்கணும் மிஸ்டி, பார்த்து கத்துக்கோ. நான் ஒன்றும் பிள்ளை இல்லையே, பொண்ணு. அதுவும் இல்லாம எங்க அப்பா ஒன்றும் கபிலனோட அப்பா மாதிரி சிடுமூஞ்சி கிடையாது. சரி நீ விட்டா பேசிட்டே தான் இருப்ப, என் வேலையை கெடுத்துருவ. 2 பேரும் இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னன்னு நினைச்சாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது இவர்கிட்ட. கபிலா என்னடா வளர்த்து வச்சிருக்க உங்க அப்பாவை? சரி என்ன விளையாடுற? பில்டிங் பிளாக்ஸா? சரி வர்றையா, நம்ம பாண்டியாட்டம் விளையாடலாமா? சரி வா, வாசல்ல கோடு கழிச்சு விளையாடலாம். அப்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் என்ன புதுசா வயசுக்கு வந்த பொண்ணா? வாடா போவோம். அப்படின்னா என்ன இது? சரி வீட்டுக்குள்ளே என்ன விளையாடுறது? கார் ஓட்டி விளையாடுவோம். என்கிட்ட 2 காரும் ஒரு ஜீப் இருக்கு, அதை வச்சு விளையாடுறதா? சரி அப்படின்னா எனக்கு ஜீப் கொடுத்துறணும். சரி சரி வா. டாக்டர் தம்பி, நீங்க என்ன இன்னும் வீட்டுக்கு போலையா? இந்த பக்கமே தான் சுத்திட்டு இருக்கீங்க போல. எனக்கு அதானையா பொழப்பே. ஊருக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்து 4 பேர் கையை பிடிச்சி பார்த்து அவங்களுக்கு உண்டான நல்லது கெட்டது சொல்கிறது தானே என் பொழப்பு. வீட்டுக்கு போய் முடங்கிக்கிட்டே ஆகுமா? சரிதான். சரி டாக்டர் தம்பி எங்கே அவ்வளோ தூரம் ஊருக்குள்ள? இந்த ஊர் தலைவர் வீடு வரைக்கும் போகலான்னு வந்தேன். அப்படியா? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. தலைவர் ஐயா எப்பவும் வீட்டில் தான் இருக்காரு இப்போல்லாம். அப்படியா? அப்போ அவர் தென்னந்தோப்பு பக்கம்லாம் போகிறது இல்லையா? அதான் அவர் பையன் வந்துட்டார்ல, எல்லா வேலையும் அவர் தான் இப்போ பார்த்துக்கிறாரு. ஆமாம், அவர் கதர் நாமக்கல்ல தானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எப்போ இங்கே வந்தாரு? அந்த தம்பி இப்போ அங்கெல்லாம் வேலைக்கு போகல, இங்கே ஊருக்குள்ளேயே தான் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு வேலைக்கு போகணும்னு என்ன இருக்கு? அதான் வசதி இருக்கிறதுனால தான் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் போல. டாக்டர் தம்பி ஏன் மறுபடியும் கதர் தம்பியால் எதுவும் பிரச்சனையா? இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை, ஆனால் பண்ண முன்னாடியே அவங்க அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் வான் பண்ணி வைக்க சொல்லலான்னு தான் போயிட்டு இருக்கேன். அப்படியா? ஆனால் தலைவரையாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரே, தன் மகன் எப்படின்னு தெரிஞ்சா. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? என்ன நம்பி வந்த பொண்ணு நான் பார்த்துக்கணும்ல. தம்பி ஐயா இப்படி சொல்கிறேனேன்னு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. ஊர் தலைவர்கிட்ட பேசுறதுக்கு பேசாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைகிட்டயே பேசிடலாம்ல. அந்த பிள்ளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடும்ல. கதிர் தம்பியை பற்றி கொஞ்சம் எடுத்து சொன்னால் அந்த பிள்ளை கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்கிடும்லையா, அதை தான் சொல்கிறேன். நானும் நாசூக்கா கொஞ்சம் சொல்லி தான் பார்க்குறேன், ஆனால் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி தெரியல. நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க ஐயா. இல்லைம்மா, சொல்கிறதுன்னா எல்லாத்தையும்ல சொல்லணும். சொல்லிடுங்க ஐயா, நீங்களா வாயை திறந்து சொன்னாலே தவிர அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல. சொல்லிடுங்க, அதான் நல்லது. நல்லதா? யாருக்கு நல்லதுமா? என்னையா இப்படி கேட்குறீங்க? உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் தான். அந்த காலமெல்லாம் கடந்துருச்சுமா. இனிமேல் நடந்ததெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்யா அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமாம்மா? பணிக்கு வீட்டில் கல்யாணம் பேசி இருந்திருக்காங்க. கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு தான் என் கூட வந்திருக்கு. அதுதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? எது எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து சேரணுங்கிறது தான் விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் நினைச்சாலும் மாற்ற முடியாது, நான் நினைச்சாலும் மாற்ற முடியாது, அந்த பொண்ணு நினைச்சாலும் மாற்ற முடியாது, அந்த பொண்ணோட அப்பா நினைச்சாலும் மாற்ற முடியாது. இப்படியே சொல்லி சொல்லி தான் நீங்கள் என் மனசில் தேவையில்லாமல் ஆசையை வளர்த்து விட்டுட்டீங்க. இல்லையா, நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்கிறேன். இன்னைக்கு சொல்கிறது தான் என்னைக்கும் நடக்கும். நடக்கலையம்மா. நடந்துருச்சு இல்லையா? உங்ககிட்ட தானே அந்த பொண்ணு திரும்பி வந்திருக்கு. நீங்கள் எத்தனை தடவை அந்த பொண்ணு அங்கே கொண்டு போய் விட்டாலும் அந்த பொண்ணு உங்ககிட்டயே தான் திரும்ப திரும்ப வரும். அதான் விதி. ஆனால் ஒன்றுயா, அந்த பொண்ணு தெரிஞ்சு பண்ணுதோ தெரியாமல் பண்ணுதோ, ஆனால் உங்ககிட்ட வந்து சேரணுங்கிறது தான் அந்த பொண்ணோட விதி.
ஆமா, என்னை பத்தி தெரிஞ்சும் இப்ப நான் இருக்கிற நிலைமை தெரிஞ்சும் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? நான் பேசலையா? என் வாக்குல உட்காந்து அந்த கொல்லிமலை காவக்காரி தான் பேசுறா. நீங்களே யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் நான் சொன்னது ஏதாவது உங்க வாழ்க்கையில நடக்காம இருந்திருக்கா? முத தடவை அந்த பொண்ணு உங்ககிட்ட எப்படி வந்து சேர்ந்தது, அதுக்கு நான் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அம்மா, அடடே, டாக்டர் தம்பியா வாங்க. குளிக்க போறீங்களாம்மா? இல்லையா, இல்ல, இந்த கொல்லிமலை காவக்காரியை கும்பிடலான்னு வந்தேன். வந்த இடத்துல சரி அருவிக்கரையில கையை காலை கழுவிட்டு அப்படியே அவளை கும்பிட்டுட்டு போவோன்னு வந்தேன். தம்பி என்ன வழக்கம் போல தியானமா? ஆமாம்மா. ஆனா டாக்டர் தம்பி, உங்களுக்கு தியானம் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சோன்னு இறைச்சலா கொட்டுற இந்த அருவிக்கரையிலையா உட்காந்து தியானம் பண்ணணும்? இது ஒரு ஹீலிங் மெடிடேஷன்மா. அப்படி என்ன தம்பி? நம்ம மனசுல உடம்புல என்ன ஒரு டென்ஷன் இருந்தாலும் இந்த அருவி சத்தத்தை கேட்டா நம்ம உடம்பு ரிலாக்ஸ் ஆயிடும், மனசும் ரிலாக்ஸ் ஆயிடும். அப்படியா? ஆமாம்மா, இந்த அருவி சத்தம் அப்புறம் கடல் அலை சத்தம் இது எல்லாமே நார்மலா கேட்கும்போது இறைச்சலா தான் இருக்கும். ஆனா அந்த இறைச்சல் சத்தம் பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்க? நம்மளே அறியாமலே நம்ம மனசு அந்த இறைச்சலை விரும்பும். ஓஹோ. ஆமா, ரேடியோ சத்தம், டிவி சத்தம், வண்டி சத்தம் இந்த இறைச்சல்லாம் நமக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகும். ஆ, ஆனா இந்த அருவி சத்தமும் கடல் அலை சத்தமும் நம்மளை குணப்படுத்தும். அப்படியா? ஆமா, முக்கியமா இன்னொரு சத்தம் மழை சத்தம். அப்படிங்களா தம்பி? ஆமா, இப்போல்லாம் வேலை டென்ஷனால தூக்கமே வராம தவிக்கிறவங்க நிறைய பேரு மழை பெய்யுற சத்தத்தை ஆடியோவா காது பக்கத்துல வச்சு கேட்டுட்டே தூங்குறாங்க, தெரியுமா? அப்படிங்களா? ஆமா, அதுக்காக தான் இந்த இடத்த தேடி வந்து தியானம் பண்றது. ஆ, சரி சரி, பண்ணுங்க பண்ணுங்க. அதான் நீங்க குளிக்கிறீங்களோ என்னமோன்னு கேட்க வந்தேன், இல்லைன்னா நான் அப்புறமா வரலான்னு பார்த்தேன். இல்லையா இல்லையா, பண்ணுங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. சரிங்கம்மா, தேங்க்ஸ். அப்புறம் டாக்டர் தம்பி, இந்த 3 மாசம் அந்த கிராமத்தை தத்தெடுத்திருக்கீங்களோ? நான் இல்ல, எங்களோட ட்ரஸ்ட். சரி சரி, ஆனா கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கறது நீங்க தானே. எங்களுக்கு உங்க ட்ரஸ்ட் எல்லாம் ஒன்றும் தெரியாது, உங்களை தான் தெரியும். அவங்க அனுப்பி தானே நான் வரேன். ஆமா தம்பி, ஆமா. சரி, அப்புறம் தம்பிக்கு கல்யாண வயசெல்லாம் வந்துருச்சு, படிப்பும் முடிஞ்சிருச்சு. எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க? எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட போறீங்க? ஒவ்வொரு தடவையும் இந்த மலை கிராமத்துக்கெல்லாம் வரும்போது தனியாவே வர்றீங்களே, எப்போ டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு வர போறீங்க? நீங்க வேற சும்மா இருங்கம்மா. என்ன டாக்டர் தம்பி, விளையாட்டுக்கு கேட்கல. எனக்கு யாரும் இல்ல, என்ன நம்பி யார் பொண்ணு கொடுப்பாங்க? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா வேலை பார்க்குறீங்க, ஆள் நல்லா வாட்ட சாட்டமா அழகா அம்சமா இருக்கீங்க. உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நானும் போட்டி போடுவாங்களே. அப்படி யாராவது பொண்ணு கொடுத்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கும் சொல்றேன். ஆமா, ஆனா நேத்து நான் உங்க கையை பார்த்து ஒன்று சொன்னேன், அதை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? எது? என்ன தேடி ஒரு பொண்ணு வருவான்னு சொன்னதா? சும்மா இருங்கம்மா, நீங்க வேற. இந்த அத்துவான காட்டுக்குள்ள என்ன தேடி யார் வர போறாங்க? உங்களை தேடியே, உங்க கிராமத்தை தேடியே யாருமே வரல, எந்த வசதியும் உங்களை வந்து சேரல. நீங்க எல்லாருமா சேர்ந்து எவ்வளவோ மனு கொடுத்து பார்த்தோம், அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு. ஏதோ எங்க ட்ரஸ்ட் என்ன தத்தெடுத்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த மாதிரி உங்க கிராமத்தையும் தத்தெடுத்து உங்களுக்கும் நல்ல வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குது. டூரிஸ்ட் பிளேஸ்னு சுத்தி பார்க்கறதுக்கு கூட இந்த கிராமத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுல என்ன தேடி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வருமாக்கும்? நீங்க வேணும்னா பாருங்க, நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு. போங்கம்மா போங்கம்மா, பேசாம. தம்பி, இப்ப இப்படித்தான் என்னை விரட்டி விடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்களே என்ன தேடி வருவீங்க பாருங்க. சரி, அதையும் பார்க்கலாம். ஒரு போக்குவரத்து வசதி கூட சரியா இல்லாத இந்த ஊருக்கு என்ன தேடி ஒரு பொண்ணு வருமாக்கும்? சரி, எப்படி வரும்? பறந்து வரும். அப்படி சொல்லுங்க, அப்படி பறந்து வந்தாதான் உண்டு. தம்பி, நான் சொல்றதெல்லாம் நீங்க விளையாட்டுன்னு நினைக்கிறீங்க. இந்த கொல்லிமலை காவக்காரி சத்தியமா சொல்றேன், உங்களை தேடி ஒரு பொண்ணு வரும். நீங்க விளையாட்டுக்கு கேட்டாலும் சரி, நெச்சத்துக்கும் கேட்டாலும் சரி, ஆகாயத்துல இருந்து குதிச்சு வருவா பாருங்க உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு. நல்லா இருக்குமா கதை? கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்ககிட்ட இப்படி நின்று நான் கதை பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நான் வேலையெல்லாம் ஒழுங்கா பார்த்த மாதிரி தான். அதனால நான் போய் என்னோட தியானத்தை முடிச்சுட்டு என் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேன். சரி சரி, ஆரம்பிங்க ஆரம்பிங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் விளையாட்டத்தான் தெரியும், போக போக எல்லாம் புரியும். ஓகே ஓகே, புரியட்டும் புரியட்டும், புரியும் போது பார்க்கலாம். வரேம்மா. தம்பி, அருவியில் இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமா விழுகுது, பார்த்து ஓரமா உட்காந்துக்கங்க. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க தம்பி, அப்ப நானும் வரேன், ஊருக்குள்ள பாப்போம். சரிங்கம்மா, சரி, பார்த்து போங்க. நீங்களும் பார்த்து இருங்க, பொண்ணுங்கன்னு கிடைச்சா ஓடி வந்து சொல்லுங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். டாக்டர் தம்பி, தியானத்தை எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது அம்மனை கும்பிட்டுட்டு வாங்க. சரிங்கம்மா. சரி, நீங்க பாருங்க, நான் வரேன். शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुम् अतस्त्वाम् आराध्याम् हरिहरविरिञ्चादिभिरवी ஒருமான் மழுவும் சிறு தோன்றிரையும்
சடைவார் குழலும் விடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜகத்காரணினி பரிபூரணினி